முதல்ல நீ வெளியே போ. என்ன உன் புருஷன் பக்கத்துல இருக்கான்னு திமிரா பேசிக்கிட்டு இருக்கியா? புருஷன் பக்கத்துல இருக்கறதால தான் அவ இவ்வளவு அமைதியா பேசிட்டு இருக்கா. இல்லனா உனக்கே தெரியும், இந்நேரம் 4 மிதி மிதிச்சிருப்பா. முதல்ல இங்க இருந்து வெளியே போ. அதான் வெளியே போன்னு சொல்லிட்டாங்கல்ல, அப்புறம் என்ன? போ. புரிஞ்சு போச்சு. எல்லாரும் சேர்ந்து நல்ல மாதிரி நடிச்சு இவரை கைக்குள்ள போட்டுக்கலான்னு பாக்குறீங்க. அப்படியே சொத்தை எல்லாத்தையும் எழுதி வாங்கிக்குவீங்க. அதானே? புரிஞ்சு போச்சு, எல்லாம் புரிஞ்சுது. மீனாட்சக்கா நல்ல விவரம் நீ. ஏய், சொத்தை எழுதி வாங்கினதெல்லாம் உங்க அக்கா பண்ண வேலை. ஒரு வாய் சாப்பாடு போட்ட உடனே சொத்தை எழுதி வாங்கிடுவோம் நினைக்கிற பாரு, அதுதான்டா உன் சின்ன புத்தி. உனக்குதான் இப்படி எல்லாம் யோசிக்க தோணும். இங்க பாரு, பசிக்குதுன்னு சொல்லி என் வீட்டு வாசல்ல வந்து யார் நின்னாலும் சாப்பாடு போடுறதுதான் எங்களோட வழக்கம். ஏன் நீ எத்தனை தடவை வந்து என் கையால சாப்பிட்டு போயிருக்க? என்ன பழசெல்லாம் மறந்து போயிடுச்சா? கா சும்மா நடிக்காத நீ. எல்லாம் சொத்துக்காக தான் பண்றீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆமாண்டா, அவங்க சொத்துக்காக பண்றாங்கன்னே வச்சுக்க. ஏன் பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு எழுதி கொடுத்தா உனக்கு ஏன்டா வலிக்குது? ஐயோ பாரு, நீ போற போக்க பார்த்தா எல்லா சொத்தையும் எழுதி கொடுத்துருவ போலயே. ஆமாண்டா, அப்படித்தான்டா எழுதி கொடுப்பேன். இப்ப சொல்றேன் கேட்டுக்கடா, என் சொத்து பூரா இவங்களுக்கு தான்டா. உனக்கும் உங்க அக்காவுக்கும் ஒரு நயா பைசா கூட கிடையாதுடா. ஒருவேளை சோத்துக்கு நீங்க அலையணும்டா, அப்ப தாண்டா உங்க 2 பேருக்கும் புத்தி வரும். மாமா ஓவரா பேசிக்கிட்டு இருக்க, பிரச்சனை பெருசாயிடும். என்னடா வந்தா காட்டுறியா இங்க வந்து? சொல்லிக்கிட்டே இருக்கேன், ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்க. அப்புறம் என்ன? டேய், இப்ப முன்னாடி வாடா பார்க்கலாம். முன்னாடி வாடா. தம்பி வேண்டாம், இவன் ஒரு பயந்தாங்குழி, விட்டுருங்க. ஓஹோ, அவ்வளோ ஆகி போச்சா? உங்க எல்லாருக்கும் இருக்குது. யோ மாமா, வீட்டுக்கு வா, உன் கதை முடிஞ்சுது. வாங்கடா போலாம். துர்கா, உங்க அப்பா கிட்ட சொல்லு. அவர் உங்க அப்பாவா? இங்க வரது போறது, அவர் பொண்ணுங்க கிட்ட அன்பா இருக்கிறது, இதெல்லாம் அவரோட உரிமை. அத நான் ஒண்ணு சொல்ல முடியாது. அதுக்காக நமக்கு சொத்து எழுதி வைக்கிறேன்னெல்லாம் புஷ்பாக்கு முன்னாடி சும்மா கூட சொல்ல வேண்டாம்னு சொல்லு. அதுக்கப்புறம் அந்த புஷ்பா உங்க அப்பாவை சும்மா விட மாட்டா. அம்மா சொல்றதும் சரிதான்ப்பா. இவன் இங்க கத்திட்டு போறத பார்த்தா எங்களுக்கும் கொஞ்சம் பயமா தான் இருக்கு. சும்மா இதுக்கெல்லாம் பயப்படாதக்கா. அந்த புஷ்பா என்ன பெரிய இவளா? இல்ல இவன் என்ன அவ்வளவு பெரிய ஆளா? 2 பேரும் என்ன செய்றாங்கன்னு பார்க்கலாம். கரெக்ட் சக்திகா. சக்திகா, என்னோட ரோல் மாடலே நீதான். சும்மா எல்லாத்துக்கும் பயந்துட்டு இருக்காத யமுனாக்கா. வெற்றி தான் நம்ம கூட இருக்காருல்ல, அப்புறம் எதுக்கு பயப்படுற? அப்பா சாப்பிட்டு போங்கப்பா. விடு துர்கா, அவரே வருத்தத்துல போயிட்டு இருக்காரு. விடு, பாத்துக்கலாம். மாமா வீட்டுக்கு வா, உன் கதை முடிஞ்சுது. என்னையா அப்படி பாத்துட்டு இருக்க? பயப்படாத, எல்லாம் நம்ம வீடுதான். வாயா, உள்ள வா. என்னடா மூஞ்சி எப்படி வச்சிருக்காரு? என்னையா இத பார்த்து பயந்து நிக்கிறியா?
அது ஒண்ணும் இல்ல, துணி காய போடுறதுக்கு கயிறு வாங்கிட்டு வான்னு சொன்னேன். அத போய் இப்படி மாட்டி விட்டுட்டு இருக்கான். ஓ அதுவா, வீட்டை சுத்தி புல்லு நிறைய வளர்ந்துருக்குல்ல, அத வெட்ட அருவா வேணும்னு சொன்னேன். பார்த்தா இந்த அருவாளோட வந்து நிக்கிறான். டேய் பயப்படுறாருல, மேல போங்க. பாவம் பயப்படுறாரா? டேய் சங்கிலி, அக்கா அதை எடுத்துட்டு வா. இந்தாக்கா. இந்தா, உனக்காக ஆசையா வாங்கிட்டு வந்த, போட்டுக்கோ. மாமா, அக்கா ஆசைப்படுது, வாங்கு மாமா. அட வாங்கு மாமா, போட்டு வா, ராஜா மாதிரி இருப்ப. போயா போ, போய் இத போட்டு வா. என்னையா, எவ்வளவு ஆசைப்பட்டு உனக்காக வாங்கிட்டு வந்த, போட்டு வாயா. போ போ மாமா, போ போ, போட்டு வா. போயா. போ மாமா, எவ்வளவு போ, போ, பாசமா போ. வாங்கி கொடுத்துருக்க. அக்கா, மாமா ரெடியா வரேன்னு பார்க்கலாமா? போய் பாரு, போ. இருடா வருவாரு. யோ, உள்ள என்னையா பண்ணிட்டு இருக்க? என்ன பண்ற இவ்வளவு நேரமா? யோ, உள்ள என்னையா பண்ற? நான் கொடுத்த ட்ரெஸ் போட்டியா இல்லையா? தொலையா. ஐயோ யோ, அழகா இருக்கையா. அழகுல மயங்கிதான் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். என்னமா இருக்க, ஆனா என்னமா ஒண்ணு குறையுதே. இப்பதான் எனக்கு தெரிஞ்சது. சங்கிலி, திருநீர் எடுத்துட்டு வாடா. எடுத்துட்டு வரேன். ஜம்முன்னு இருக்கையா. இந்த வெள்ளை வெட்டி சட்டையில மினுக்கிறியா? எடுத்து பூசுக்கா. இப்பதாயா உன் கெத்தே திரும்ப வந்திருக்கு. அழகா இருக்க. சரி சரி, வா வா வா. போ. முழிச்சுக்கிட்டே நிக்கிறத பாரு. உட்காரு. உட்காரு மாமா. உட்காரு. டேய் எழுந்துடா. என்னடா அவருக்கு சரிக்கு சரியா உட்கார்ந்து சாப்பிட போற? அவரு எப்பேற்பட்ட ஆளு, இன்னைக்கு அவருதான் ஸ்பெஷல். எழுந்துரு. மாமா தெரியாம உட்காந்துட்டேன், நீ சாப்பிடு. நீங்க சாப்பிடுங்க. என்ன இன்னைக்கு என்ன திடீர்னு வாழை இலையெல்லாம்? இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள். முதல்ல இலையில தண்ணி தெளி, தண்ணிய தெளி. எல்லாம் சொல்ல வேண்டியதா இருக்கு. சாப்பிடியா? ஏய்யா, உனக்கு பசிக்குதுன்னா என்கிட்ட கேட்க மாட்டியா? அதுக்கு எதுக்கு கண்டப வாசல்ல போய் நிக்கிற? யோ, யார் அந்த மீனாட்சி? அவ யாரியா உனக்கு சாப்பாடு போடுறதுக்கு? ஏன் நான் உனக்கு போட மாட்டேனா? சரி இந்தா சிக்கன் சாப்பிடு. வெயிடா, நல்ல வெயிக்கா. நீயும் வெயி. சங்கிலி, எல்லாம் ரெடி தானடா? ரெடிக்கா.
யோ, என்னையா பாத்துட்டு இருக்க? சாப்பிடியா? ஓ, நான் இதுல விஷம் கலந்திருப்பேன்னு யோசிக்கிறியோ? நீ எப்பவுமே என்ன நம்ப மாட்டல, சரியா? இவன் யாசு தம்பின்னு உனக்கு தெரியும்ல. இப்ப நான் அவனுக்கு ஊட்டுறேன், அப்பவாவது நம்பு. என்ன மனுஷனோ தெரியல. இந்தடா சாப்பிடுறியா மாமா? சாப்பிடுறா. சிக்கன் வேணா சாப்பிடுறேன். என்ன மாமா சாப்பிடு. யோ, இன்னுமாயா என்ன நம்பல? சரி இரு, நீ ஏதோ மனசுல போட்டு குழப்பிட்டு இருக்க. நானே உனக்கு ஊட்டி விடுறேன். நீ முன்ன மாதிரி இல்லையா? சாப்பிடு. எனக்கு பசிக்கல. இத சாப்பிட உனக்கு கொடுத்து வைக்கல. சரி, போய் கை கழுவிட்டு வா. டேய் வாடா. அப்படியே வாயை தொடச்சிங்க மாமா. வாங்க உட்காருங்க. டேய், கதவை மூடுறா. உனக்கு புது துணி கொடுத்து ஆடு அடிச்சு பிரியாணி போட்டதெல்லாம் எதுக்குன்னு நினைக்கிற? எல்லாம் பத்திரத்துல கையெழுத்து போடணும்ன்றதுக்காக தான். லாயர் மேடம், பத்திரத்தை கொடுங்க. இந்தா. காலம் போன காலத்துல நீ என் கூட வாழ்வ. ஒரு பையனை என் கையில கொடுத்துட்டு நீ பாட்டுக்கு உன் மொத பொண்டாட்டி பேர்ல சொத்தை எழுதி வைப்பியா? ஏயா, என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? கேணிச்சு மாதிரி தெரியுதா? போடியா கையெழுத்த. போடுன்றல. டேய், கை திறக்கடா. இந்த ஆள் சரி வர மாட்டான். ஆமா, எப்படி எப்படி எல்லா சொத்தையும் உன் பொண்ணுங்க பேர்ல எழுதி வைப்பியா? அதையும் தைரியமா என் தம்பி கிட்ட சொல்லுவல்ல? மாமா அங்க பேசின வேகத்தை நீங்க பாத்துருக்கணுமே. கா, நீ அவரை அங்கேயே கொண்டு போட்டிருப்ப. சங்கிலி, இப்ப இந்த ஆளு கையெழுத்து போடலன்னு வச்சுக்கோங்க, கொல்லதான் போறேன். கூட மாட வேலை செய்டின்னு சொன்னா மட்டும் படிக்கிறேன்னு புக்க தூக்கிட்டு உட்காந்துறா. எல்லாம் நானே பார்க்க வேண்டியதா இருக்கு. சக்தி, சக்தி, விளக்குல என்ன காலி ஆயிடுச்சு பாரு, கொஞ்சம் எடுத்துட்டு வா. சரிம்மா. என்ன ஆச்சுமா? இல்ல, எப்படி விழுந்தது? கை தவறி கீழே விழுந்துருச்சுமா. இருமா, நான் எடுக்கிறேன். இல்ல இல்ல, வேண்டாம் வேண்டாம் சக்தி, நானே எடுத்துக்கிறேன். அம்மா, ஐயோ அம்மா. அம்மா, ஏம்மா? இதுக்கு தான் நான் வேண்டான்னு சொன்னேன். துர்கா, நீ கிச்சன்ல போய் மஞ்சத்தூள் எடுத்துட்டு வா போ. ஏம்மா? துர்கா, இந்தாக்கா. என்னாச்சுமா? சக்தி என்னாச்சு? பதட்டத்துல கண்ணாடி எல்லாம் கிளீன் பண்ணும்போது கை குத்திருச்சு. எனக்கு ஏதோ தப்பா படுதுப்பா. அம்மா, என்னம்மா நீங்க? இதெல்லாம் சாதாரணமா நடக்கிற விஷயம். எதுக்கு இப்ப வீணா மனசை போட்டு குழப்பிட்டு இருக்கீங்க? விடுங்க. இல்லப்பா,
ஏதோ அபசகுணமா நடக்க போகுதுன்னு என்னோட மனசு சொல்லுது. இந்த ஆளு கையெழுத்து போடலன்னு வச்சுக்கையேன், இந்த ஆளை கொல்லதான் போறேன். புஷ்பா, கடைசியில உனக்கு இந்த சொத்து தான் பெருசா போயிடுச்சுல்ல? யோ, டயலாக் பேசாம கையெழுத்த போடு. கையெழுத்து போட்டாலும் என்னை உசுரோட விட மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும் புஷ்பா. பரவாயில்லையே, இத்தனை வருஷம் என் கூட வாழ்ந்ததுக்கு என்ன நல்லா தான் புரிஞ்சு வச்சிருக்க. யோ, கையெழுத்த போடு. இங்க பார், நான் சாக போறத பத்தி எனக்கு எந்த கவலையும் கிடையாது, பயமும் கிடையாது. ஆனா எல்லா சொத்தையும் உனக்கே எழுதி கொடுத்துட்டேனா அங்கே என் பொண்ணுங்க என்ன பண்ணுவாங்க? பிச்சை எடுப்பாளுங்க. அத பத்தி உனக்கு எதுக்கு? யோ மாமா, நீயே சாவ போற, அவங்க பிச்சை எடுத்தா உனக்கு என்ன தெரியவா போதே? போடியா கையெழுத்த. டேய், உனக்கு எவ்வளவோ பண்ணிருப்பேன்டா, எல்லாத்தையும் மறந்துட்டு பேசுறீங்கடா. பழைய கதையை பேசிக்கிட்டு கையெழுத்த போடு. ஐயோ, புலம்பாம கையெழுத்த போட்டு தொலைங்க. போடு. சங்கிலி, எல்லாத்துலயும் கழுத்து போட்டாரா? சத்தமே இல்லாம முடிச்சு விட்டுரு. இத்தனை வருஷம் இந்த ஆள் கூட வாழ்ந்திருக்கேன். இந்த கன்றாவி எல்லாம் என்னால பார்க்க முடியாது. நான் போய் அப்படி திரும்பிக்கிறேன், நீ முடிச்சு விட்டுரு. மாமா, வா 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 மாமா. ஏய், ஸ்டூல் ஏத்துறடா, போடா. வா 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 மாமா. என் கையால எப்படி மாமா பண்ணுவேன்? நீயே ஏறி மாட்டிக்கோ. போ போய் ஏறி ஏறு, ஸ்டூல போடுறா. கழுத்துல மாட்டு. மாட்டியா காலை வெட்டுவா? மாட்டு. ஏய், கயிறுலாம் சரியா தானே இருக்கு? சரியா தான் இருக்கு. அருந்து கிருந்து ஊந்துட மாட்டாரு. மாமா, அக்கா தான் பார்க்க மாட்டேன்னு சொல்லுது. அக்கா பாக்குறியாக்கா? இந்த ஆளு பண்ண வேலைக்கு இந்த முகரைய பார்க்கவே வேணாண்டா. சரி மாமா, ஆசீர்வாதம் பண்ணு. டாடா, பாய். சாவடிச்சிருவாங்க. என்னங்க பாவீங்களா? நல்லா மூச்சு விடுங்க, எழுந்துருங்க. டேய், எதுக்குடா அவனை அடிக்கிற? நியாயமா உன்னை அடிக்கணும். பொம்பளை ஆக்ஷன் பாக்குறேன். வெற்றி தம்பி, வாங்க தம்பி, நாம போலாம். இங்க நிக்கிறதுக்கு எனக்கு பிடிக்கல. அம்மா, இங்க இருங்கம்மா. பாத்தீங்களா மாமா, நீங்க யார வேண்டான்னு நடு ரோட்ல விட்டுட்டு வந்தீங்களோ, இப்ப அவங்க தான் உங்க உயிரையே காப்பாத்திருக்காங்க. யாரு வேணும் வேணும்னு ஓடி வந்தீங்களோ, அவதான் உங்களை இப்ப கொல்ல பார்த்திருக்காங்க.
இந்த ஆள் வேற ரூம்ல போய் கதவு சாத்தினாரு. இவன் வேற பைத்தியக்காரன் அச்சினே இருப்பான். நான் போறேன். ஏய் இருடா, என்ன அப்படியே ஓட விட்டுருவோமா? தம்பி, நமக்கு எதுக்கு இதெல்லாம்? அவங்க என்ன வேணா பண்ணிக்கிட்டோம், நாம போயிடலாம். அம்மா நீங்க கொஞ்சம் இருங்கம்மா. நவரு. மாமா மாமா